ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உட்டன் கட்டிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம உட்டன் கட்டிங் போர்டை நம்ம எடுத்துகிட்டு அது வந்து ஒரு நார்மல் வாட்டரை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எல்லா பக்கமும் நனைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த கட்டிங் போர்ட் மேலே ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது அதில் இருக்கிற அந்த வாசனையும் சரி, அதில் இருக்கிற ஏதாவது நம்ம அழுக்கும் இருந்தாலும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டரை ஊற்றும் போது நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த கொதிக்கிற அந்த ஹாட் வாட்டரை ஊற்றின பிறகு நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கும் போது அழுக்கு வந்து இருந்ததுன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு சீக்கிரமாகவே க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் அந்த ஹாட் வாட்டரை வந்து ஊற்றிக்கிறது. இப்போ ஹாட் வாட்டரை ஊற்றின உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு நல்லா சோப் போட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க. இது வந்து நீங்கள் வாங்கின உடனே இந்த மாதிரியான சானிடைஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உட்டன் கட்டிங் போர்டு ரொம்பவே புதுசாக இருக்கும். இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ண கட்டிங் போர்டுனால அந்த கருப்பு அந்த பூஞ்சையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, ஏதாவது நம்ம கட்டிங் போர்டில் அந்த பூஞ்சையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாலாம் போகாது. ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா ஸ்டெப்பு வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அந்த கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சிடுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல பளீர்னு ஆகிடும். எந்த அழுக்கு எந்த வாசனையாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக போயிடும். ஸோ நான் 2 பக்கமும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு சேர்த்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். கடைசி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தான் சானிடைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். இந்த சானிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். சால்ட் உப்பை சேர்த்து அந்த தூள் உப்பை சேர்த்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணணும். இந்த மாதிரி ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக வந்து சானிடைஸ் ஆகிடும். எந்த ஒரு அழுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக பண்ண அந்த பண்ணுற போகிற அந்த சானிடைஸ் ஸ்டெப்பு. இதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணின பிறகு இப்போ கடைசி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு க்ளீன் டவல் வச்சு அந்த தண்ணியை வந்து தொடச்சி எடுத்துடணும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் போர்டு வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரியான க்ளீனிங் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செய்யும் போது உங்களுக்கு அந்த கட்டிங் போர்ட் புதுசாகவே இருக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவல் வச்சு நல்லா தொடச்சி அந்த ஈரத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து உட்டன் கட்டிங் போர்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ஈரத்திலே போட்டு வைக்க இந்த மாதிரி அந்த பூஞ்சையெல்லாம் கருப்பாக அந்த மோல்டெல்லாம் வரதா செய்யும். அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு உட்டன் கட்டிங் போர்டு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு சூப்பராக புதுசாகவே இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.